அல்லேலூயா. ஏமாற்றுறது தான் பயங்கரமான வஞ்சகமான வேலைகள். அநேகரை நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் பக்திமான் ஜெபம் பண்ணுறவங்க, எழுப்புதல் உள்ளவங்க கூட 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. யாரை சொல்ல போகிறானோ தெரியலையே. வெறும் 100 ரூபாய்க்கு, வெறும் 50 ரூபாய்க்கு, வெறும் ஒரு 200 ரூபாய்க்கு அதை தேவனே ஏமாற்ற ஆரம்பிக்கிறாங்க. நீ ஒரு ஆளை ஏமாத்தன்னா யாரை ஏமாற்ற முடியும் தெரியுமா? உங்களை நம்புறவங்களை தான் ஏமாற்ற முடியும். நம்ம யாரை நம்புவோம்னா நம்ம சார்ந்தவர்களை தான் நம்புவோம். நம்ம நம்பிக்கைக்கு உரியவர்னு நினச்சி செய்வோம். அவங்க துரோகம் பண்ணிடுவாங்க. அது அக்காவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், யாருனாலும். பணங்கிற விஷயத்தில் அண்ணனாவது தம்பியாவது, பணங்கிற விஷயத்தில் கணவன் மனைவியே இல்லாமல் போகுது. பயங்கரமான ஏமாற்று தொழில்கள் இந்த பூமியில் இப்போ அதிகம். முந்திய விட 4 சகோதரிகள் இருப்பாங்க, ஒரே ஒரு அண்ணன் இருப்பான். இந்த 4 பிள்ளைகளையும் கெட்டி கொடுக்கறதுக்காக அந்த அண்ணன் கல்யாணம் முடிக்காம 4 பிள்ளைகளையும் கெட்டி கொடுத்து மறு வருஷத்துல குழந்தை பக்கம் வந்துடும். அடுத்தால தீபாவளி வந்துடும். எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு இவனுக்கு 40 வயசு ஆயிரும். இவங்களுக்கு பூரா இழந்துட்டு இவன் 40 வயசுல கல்யாணம் முடிச்சு 45ல் ஒரு குழந்தைய பார்ப்பான். இந்த 4 அவனை பார்க்காது. இந்த 4க்காண்டி அவன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறான். அவன் ஆசை மாசங்களே அர்ப்பணிக்கிறான். ஆனா அந்த 4மே அவனை பார்க்காது. பெரிய ஏமாற்று தொழில்கள். என் வீட்டம்மா போய் கேட்கற வீட்ட மனசாட்சி இல்லையா? அவன் மனசாட்சியாவது மண்ணாங்கட்டியாவது. பணம் பணம் நல்ல கலங்க. பணம் உங்களுக்கு பூர்ணப்படுத்தாது. பணம் நம்ம நினைக்கிறோம் பணத்தில் பாதுகாப்பு இல்லைன்னு. பணம் பாதுகாப்பே கிடையாது. இப்படிதான் அநேக காரியங்கள். ஹாஸ்பிட்டல் சீட்டு இப்போ போய்க்காக 200 ரூபாங்கண்ணா. நான் 15 வருஷத்துக்கு முந்தையே நம்ம சர்ச்சுக்கு போட்ட ஹாஸ்பிட்டல் சீட்டு 200 ரூபா. நான் இந்த புக்கு எங்கே, நான் கணக்கு வழக்கு எழுதி தரணும்னு சொல்லி புக்கு கொடுத்தனால அது எங்கேன்னு கேட்க, அந்த ஒரு 2 பக்கத்தை மாத்திரம் கிழிச்சிட்டு கொண்டு வந்து தரோம். இதான் புக்குன்னு. ஏன்னா இப்போ அது என்னை ஏமாத்துறது இல்லை, தேவனை ஏமாத்து. நான் ஐயா வயிறு பசிக்கு சாப்பாடு தாங்கன்னா நீங்கள் எனக்கு செய்கிறீங்க, எனக்கு இல்லை தேவனுக்கு. நான் 24 மணி நேரம் ஊழியத்தில் இருக்கேன். என்கிட்ட போய் 10 ரூபா, என்கிட்ட போய் 50 ரூபா 100 ரூபா எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்கள் துரோகம். என்ன இப்படிலாம் பேசுகிறான்? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எவ்வளவு துரோகம் பண்ணுறீங்களோ, நீங்கள் விதைக்கிற விதை முளைச்சி பல மடங்கு உங்களுக்குள்ள அநேக துரோகத்தில் போய் மாட்டிடுவீங்க. நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அது உங்களுக்கு பிரதிபலிப்பா விதைக்கிறது மட்டுமல்ல, பல மடங்கு உங்களுக்கு திரும்பி வரும். ஒரு காளை மாடு வாங்கணும், உழவு மாடு. அடுத்தவன்ட்ட உழவுல சொன்னால் 4 உழவு எழுதிட்டு 6 உழவுன்ட்டான் அன்றுதான். சரி நம்மளே ஒரு மாடு வாங்கி உழலாம். மற்ற பசு மாடுலாம் கிடந்தது. 2 உழவு மாடு வாங்கலான்ட்டு எனக்கு மச்சான், அக்காலை கட்டி கொடுத்த மச்சான், அவன் தான் புரோக்கரு. அவருன்னு சொல்லுவான், அவர் தான் புரோக்கரு. சேர்மாதிலேருந்து அவனுக்கு விடிய காலமே உடிப்பேட்டில் போய் டீ வாங்கி கொடுத்து காப்பி வாங்கி கொடுத்து அவனை கூட்டிக்கிட்டு வேலைப்பாளையம் சந்தைக்கு போய் 2 காலை பிடிச்சிருக்காங்க கேட்டால் நல்ல காலை 2 காலை பார்த்து வாங்கணும். வாங்கிட்டு மத்தியானம் சாப்பாடு வாங்கி கொடுத்து வரதுக்கு டிக்கெட்டு போட்டு எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கேன். மாடு விலை 900, 2 மாடு விலை. இப்போ கண்ணுட்டியோட வாங்க முடியாது. 2 மாடு விலை 900 ரூபா. ஏன்ட்ட 1300 ரூபா வாங்கிட்டான். எனக்கு எப்படி தெரியும்னா, அந்த மாட்டுக்காரன் பச்சைமட்டைக்காரன். நான் அது அந்த மாட்டை வச்சு 2 பூ உழுதாச்சு. அவன் ஒரு நாள் வந்தான், நம்ம கடையில் சாப்பிடணுன்ட்டு வாரான். மாடு நல்லா இருக்கான்னு கேட்டான். மாடுலாம் நல்ல செழிப்பாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னேன். என்ன விலைக்குப்பா, என்ன விலை அவன் தந்தான் அப்படின்னேன். 900 ரூபா அப்படின்னா.
300 ரூபா 86 87 300 இப்போ உள்ள ரேட்டுக்கு எவ்வளோ தெரியுமா? 3000. 400 ரூபா. 400 ரூபா 4000 ரூபா ஆச்சு. யாரு சொந்தம்? நான் நம்பினேன், துரோகம் பண்ணிருந்தான். அநேகர் அப்படிதான். அநேகருடைய காரியங்கள் பணம்னு வந்துட்டா யாரையும் வெறுக்கவோ ஏன் இயேசுநாதர் மேலே கள்ள முடியாது ரெடி. வேண்டது பணம். ஏமாற்று வேலைகள், பயங்கர ஏமாற்று வேலைகள். அண்ணனும் தம்பியும் பலி செலுத்த போறான், தம்பியை கொண்டுட்டான். யாரு கொண்டுட்டு ஆண்டவர் கேட்காரு, உன் தம்பி எங்கடே அப்படிங்காரு. அவனுக்கு நான் எவ்வளவு பெரிய ஏமாற்று தரோம். தேவ சமூகத்தில் பலி செலுத்த போகக்கூடிய இடத்துல கொண்டான். எவ்வளவு பெரிய ஏமாற்று தரோம். நாம அண்ணன் தம்பி உடையான் படைக்கஞ்சான் 5000 கட்டான் 10,000 கட்டான், நான் திருப்பி வாங்கல. எல்லாம் விஷம். நீ நீதியா நடக்கணும், அவன் நீதியா நடக்கணும். நீதிக்கு மிஞ்சி நீங்க பாசம் கீசம்லாம் போனீங்கன்னா அவ்வளவு சுத்தமா அவுட்டு. அல்லேலூயா. வஞ்சகம் பெருகும். நீ நம்ம 1000 ரூபா கொடுத்துட்டு வேண்டாம்னு சொல்லி தான் ரைட்டு. வேண்டாம்னு சொல்லுது ஒரு பக்கம், அவன் தரமாட்டான், ஏமாத்திக்கிட்டே பேசிட்டே போனால் அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். நாளைக்கு 10,000 ரூபா, நாளைக்கு அப்படி 10,000 ரூபாய்க்கு போனால் நாளை கழிச்சு அது டபுள் ஆகி ட்ரிபிள் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஏமாற்று வேலைகள் பல காரியங்களில். எங்கள் அத்தான் எங்கள் கூட பிறந்த அக்காலை கட்டி கொடுத்த அத்தான். திடீர்னு எங்கள் அம்மா இறந்துட்டா, எங்கள் அண்ணன் இறந்துட்டான். நான் தனியாக ஒரு ரூமில் இருக்கேன், பிள்ளைகளை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அங்கே கிடக்க 9 மாடை பார்க்க முடியல. ஒரு 4 பசுவை மட்டும் கொண்டு போய் உங்கள் மாட்டோட நீங்கள் மேயட்டும் அப்படின்ட்டேன். எங்கள் இந்த பேட்டைக்கு மேல்புறம் என்ன ஒரு துலுக்ககுளம்னு இருக்குது, அங்கே மந்த மாடுகள்லாம் மேய்ப்பாங்க. சரி, நம்ம மாடு 4 வருஷம் கிடந்துட்டு, அது மாடு எனக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. எங்கள் அண்ணன் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கும் சொந்தம் எனக்கும் சொந்தம். நான் இவர்கிட்ட எங்கள் சேர்மையிலேருந்து ஆத்துப்பாலம் வரையும் பற்றி கொண்டு விட்டு நீ போய் உங்கள் மாட்டோட விடுங்கன்ட்டு இருந்தேன். அவர் அங்கே பற்றிட்டு போனவர் நேரம் வீட்டுக்கு போகாமல் மேலப்பாளையத்துக்கு போயிட்டார். எவ்வளோ பெரிய துரோகம், எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை. இப்போ கொஞ்ச நாளைக்கு முந்தி ஒரு 5-6 மாதம் இருக்கும், டெலிஃபோன் பண்ணி வாட் மாட்டிட்டேன். எனக்கு வேணும் ஏன்னா இவன்ட்ட எங்கள் அண்ணன் கெட்ட வார்த்தை சொல்லி என்ன ஏசம். எல்லாம் ஓன் துட்டு இல்லை, அது ஏன் துட்டு இருக்கல. நீ எப்படி அவள் மெட்ராஸில் போய் இருந்துக்கிட்டு போகலாம், அப்போ மாட்டை நான் பாதுகாத்து அதில் இருந்து பங்கு கொடுக்கணுமா. அண்ணனாக இருக்கிறதுனால, அவன் தண்ணி அடிச்சிருக்கிறதுனால, நம்ம நேர்மையாக போகிறதுனால அவன் ஏச்சியெல்லாம் நான் பட்டுக்கிட்டு பதில் பேசவே இல்லை. இவர் வித்துட்டார். ஒரு 6 மாதத்துக்கு முந்தி கூப்பிட்டு வாட் மாட்டிட்டேன். அவன் வருவான், நீ போலீஸ்காரர் மனைவிக்குன்னு லெட்டர் எழுதணும் வந்தானே. ஆமாயா, எதுக்கு எழுதுன? என்னை ஏமாத்தினாரு, துரோகம் பண்ணாரு. அதனால் அதுக்கப்புறம் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே அவர் போய் நேராக போய் கை கொடுத்து நான் பேசுனது தப்புன்னு சாரின்னு கேட்டு வந்தேன், மன்னிச்சுக்கிடுங்கன்ட்டு. எதுக்கு கேட்டேன்? நம்ம தேவனுக்குள்ளே இருக்கோம், தேவ பிள்ளையாக இருக்கோம். நாளைக்கு ஒரு அல்லைய தீர்ப்புக்கு நான் உட்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தான் போய் கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்டு வந்தேன். இப்படி துரோகங்கள், வஞ்சகங்கள், அப்படியே ஏமாற்று வேலைகள் நடந்துகிட்டே இருக்கு. சபைகளும் கூட சில துரோகிகள் பயங்கரமான துரோகம் பண்ணுவாங்க. அப்படியே டக்கு துரோகம் பண்ணிட்டே. ஆனால் எதுவும் தெரியாத மாதிரி, இந்த பிள்ளையும் பால் குடிக்காத மாதிரி அப்படியே ஏமாற்று வேலையில் க்ளீனாக பண்ணிட்டு நம்ம தெரியாத மாதிரி நடிப்பாங்க. நம்ம தான் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு இருக்கோமே. அல்லையா, ஆவிகளை பகுத்தறியக்கூடிய பலன் இல்லாதவன் ஊழியம் செய்ய முடியாது. ஒரு ஆவிகளை என்ன ஆவின்னு அவன் பகுத்தறிந்தால் தான் ஊழியமே செய்ய முடியும். இப்படி பகுத்தறியவன்ட்டே ஏமாற்று வேலைகளை கண்டாங்கன்னா நம்ம எப்படி ஜீரணிக்க முடியும்? எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டு போக வேண்டியதான். அல்லேலூயா. சிநேகிதன், நண்பன், அல்லேலூயா, உடன் பிறந்தவர்கள், சொந்தங்கள், இவங்க தான் நம்மளை பயங்கரமாக ஏமாற்றுவாங்க. அல்லேலூயா. வாசிக்கலாம் 5வது வசனம். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லு? யாரு? இவங்க கூட சாப்பிட்டவன்,
ஒரே தட்டில் சாப்பிட்டவன் ஒரே படுக்கையில் படுத்த 2 சகோதரர்கள் சிநேகிதன். அவன் வெளியே பேசும்போது நல்லா அண்ணன் தம்பி மாமன் மச்சான் பேசுவாங்க. ஆனால் அவன் எதிரி ஆயிட்டான். அந்த அலலியா ஏமாத்து வேலை பண்ணுறதை பார்த்தா பயங்கர வேலை பண்ண என்ன பண்ணானா மனசுக்குள்ளே நினைக்கான், அவன் எப்போ சாவான், அவன் பேர் எப்போது இந்த பூமியில் இல்லாமல் போகும் என்று சத்துரு எனக்கு விரோதமாய் எழும்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தால ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். என்ன எழுதிருக்கு பாருங்க. பார்க்க வரது யார் பார்க்க வருவா? சூப்பராக ஹேர்கட்டிங்லாம் பண்ணியிருக்கேன். நம்மளும் நாளைக்கு அப்படி தான் பண்ணணும். வருவேன். யார் பார்க்க வருவா? பழகினவர்கள், உயிருக்கு உயிராய் பழகினவர்கள், சகோதரர்கள், யாரு அல்லையா உடன்பேல சொந்தங்கள். அவங்க என்ன சொல்ல பாருங்க, அவங்க என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். என்ன நல்லா இருக்கியா? டாக்டர் என்ன சொன்னாரு? இவன் உள்ளதை சொல்லிடுவான். டாக்டரு ரெண்டு இருதயத்தில் ஒரு நரம்பு அடைச்சிருக்கான், 2 நரம்பு அடைச்சிருக்கான். இவன் மனசுக்குள்ளே நினைப்பான் 2 நரம்பு தான் அடைச்சிருக்கான், 3 நரம்பு அடைக்கலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு வஞ்சனையாய் பேசுகிறான். அடுத்தால அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் என்ன தூற்றுகிறான். இவன் என்ன செய்ய மாட்டான், உழைக்க மாட்டான். அது டாக்டரே சொல்லும்போது நான் பக்கத்தில் நின்று கேட்டேன். அவன் டாக்டர் ஒரு போர்டு தொங்க விட்டுக்காரல, என்ன நடக்குன்னு சொல்லி எழுதி தொங்க விட்டுப்பாரு. அதை நான் வாசித்தேன், ஸ்கேன்லாம் பார்த்தேன். அல்லையா எதுவுமே பிழைக்கிறதுக்கு உண்டான வழியே யாரு? அடுத்தால என்ன எழுதி பாருங்க. என் பகைஞர் எல்லோரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து ஆமென். என் பகைஞர் எல்லாரும் எனக்கு பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முறுமுறுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்குன்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. சொந்தம் இல்லை, நான் இந்த உலகத்தில் எல்லாரையும் வெறுத்தேன். இயேசுவை அறியாத யாருமே நான் பழக்க வச்சது கிடையாது. இயேசுவை அறியாத யாருமே நான் சொந்தம் கிடையாது. இன்னும் ஒரு ஆள் பைக்கில் இன்னொன்று ஏற்றி கொண்டு விட்டுருங்கன்னா அவருக்கு ஒரு டீயை கொடுத்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி அது சொந்தம்லாம் கிடையாது. சும்மா வந்ததுக்காக அவர்கிட்ட எதிர்பார்க்க போகிறதும் கிடையாது. அல்லேலூயா. எந்த சொந்தங்கள்ட்டையும் பழகுதும் கிடையாது. நான் பிறந்த தெருக்குள்ளே போய் வருஷ கணக்கில் அது இப்போ எங்கள் அண்ணா இறந்து போகிறதும் போனேன். ஆனால் அங்கே உள்ள ஆட்கள் எப்படி தெரியுமா, நான் போதும் தூக்கிட்டு வந்துடுவான். ரொட்டி சாதம் மசாலாலாம் அரைச்சி வச்சுருப்பான். சாதம்லாம் ரொட்டி சாதம்லாம் போடுறதுக்கு அவன் மாஸ்டர் வரமாட்டான். ஏய் இங்கே வா, ஏய் இங்கே வா, மசாலா அரைச்சி வச்சிருக்கான். மாஸ்டர் வரமாட்டேங்கான். இந்த 5 ரூபா வச்சுக்க, ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு கட்டு பீடி வாங்கி தீப்பிடி வாங்கிட்டு நேராக அவனை போய் கூட்டிகிட்டு வான்னா போதும். கூட்டிகிட்டு வரமாட்டான், தூக்கிட்டு வந்துடுவான். அல்லேலூயா. அப்படி ஆட்கள் எதனாலும் செய்யறதுக்கு ரெடி. அல்லேலூயா. எதனாலும் செய்யறதுக்கு ரெடி. ஆனால் என் பழக்கம் அங்கே இருந்ததில்லை. நான் அங்கேயுமே சேர்மாதவியில் சர்ச்சில் பின்னால் இருந்தேன் ரொம்ப வருஷமாக. எங்கள் தெரு பக்கம்தான். தெருக்குள்ளே விடியாலும் எந்திரிச்சு போனால் மாமா என்ன செய்த, மச்சான் என்ன செய்த, என்னென்ன நட்டுட்டியா, என்ன நாற்று வேணுமா அப்படின்லாம் ரொம்ப கேட்பாங்க. ரொம்ப ஆசைபாசம்னு நினைக்கியோ? வரவங்களாம் கேட்பான், என்ன எங்கே போயிட்டு வர, என்ன அது அவனை நின்னே ஒரு 1/4 மணி நேரம் பேசுது, 1/2 மணி நேரம் பேசுது. அந்த பழக்கமே இப்போ இல்லை. அடுத்தல என்ன இருக்கு? அவனை பிடித்து கொண்டது. அவன் படுக்கையில் கிடக்கான்.
நூமை எந்திரிச்சு வர்றதெல்லாம் ரொம்ப சங்கடம். தீராத வியாதி அவனை பிடிச்சிட்டு எந்த வியாதியும் மாற்ற தேவன் வல்லவர். மரணத்தின் விளிம்பில் இருந்து கூட தூக்கி எடுக்க வல்லவர். ஆனா இந்த சனியன்கள்லாம் பயங்கரமா பேசும். நான் கொஞ்சம் சொல்றது குறைச்சி நம்மகிட்ட பேசுறது ஒண்ணு, அவங்க வெளியே போய் பேசுறது அதிகம். பயங்க நமக்கு முதுகுக்கு பின்னால என்ன பேசுறாங்க தெரியாதா? இன்னுமா அவ்வளோதான், குளோஸ் தான். அதனால இந்த கடைசியில் மட்டன் கிட்டலாம் வச்சு கொண்டு வந்து அங்கே மட்டன் வச்சு கொடுத்தாங்களா? அவன் சொன்னது உண்மையாயிட்டு போல்ருக்க. எண்ணெய் எல்லாம் கொண்டு வந்து நீ அவங்கள்ட்ட போய் 100 ரூபாய்க்கு நின்னேளா, 500 ரூபாய்க்கு நின்னேளா, ஒரு சில சாப்பாடு போட்டு நின்னேளா? அப்போ அவங்களுடைய ஏமாற்று வேலை எப்படி இருக்கு, துரோகங்கள் எப்படி இருக்கு? அங்கன வச்சு என் தம்பி இப்படி ஆயிட்டானா, என் தம்பிக்கு இப்படி கொடூரமாக படுத்திருக்கான், அவன் எந்திக்க மாட்டான். அங்கே போய் என்ன புள்ளி ஊரில் போய் எப்படி தெரியுமா, நூமை செத்தான், நூமை எந்திச்சு அவன் எலும்பு தாழ்மா ஆயிட்டான். அவன் சாப்பாடே இறங்கல தெரியுமா, சாப்பிட்டு 10 நாள் ஆச்சான். ரைட். அடுத்தால நம்ம அநேகர் இன்னும் அவங்க கூட தான் தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்தால கர்த்தாவே என் பிராண சிநேகிதன், நான் நம்பினவன், என் அப்பமுசுதனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் பொங்காலை தூக்கினான். பிராண சிநேகிதன் இவங்க பூரா யாரு? உயிரை கொடுக்கிற சிநேகிதன். பிராண சிநேகிதனும் நான் நம்பி இருந்தவனும் என் கூட அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷன் என் மேல் குதிங்காலை தூக்கினான். பயங்கரமான ஏமாற்று வேலை. யாரை நம்ப போறீங்க? யாரை நம்ப போறீங்க? கேரளாவில் ஒரு பொம்பளை ஜோசப் மேரியா இன்னொரு பேர், 6 கொலை பண்ணிட்டான். நல்ல பெரிய வீடு, பணம் நடமாடுத வீடு. அந்த வீட்டு சாவி கொத்து சாவி, நான் கேட்டு போய் யாரும் செஞ்சிடாதீங்க. கொத்து சாவி மாமியார் கரத்தில் இருக்கு. இவளுக்கு என்ன நினைப்பு, இந்த சாவின் பீரோ சாவி நமக்கு வரணும். பார்த்தா மாமியாரை க்ளோஸ் பண்ணிடணும்னு சொல்லி ராத்திரி படுக்கும்போது பால் மிளகு பால் போட்டு கொடுப்பா போல் இருக்கு. அதில் கொஞ்சம் போல சைனட்டு கலந்து கொடுத்தா. விடிய காலம் எந்திரிச்சோன்னு ஆள் அவுட்டு. உடனே எல்லாம் அழுது கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அடக்கம் பண்ணியாச்சு. இப்போ அவர் மாமனார் தடையாக இருக்கார். ஏன்னு கேட்டால் மாமனாருக்கு மாமியார் தான் எல்லா பணிவிடையும் செய்து. மாமியார் போயிட்டு இப்போ யார் பணிவிடை செய்யணும்? இது அவளுக்கு பயங்கர சங்கடமாயிட்டு. அப்போ மாமியார் என்ன செஞ்சிடணும்? மாமனார் என்ன செய்யணும்? போட்டு தட்டார். அதே சைன் டக்குன்னு பக்கத்து வீட்டுக்காரனோட தொடர்பு வந்தோடனே இவன் என்ன பண்ணியிருக்கான், நம்ம புருஷன் அந்த தொடர்புக்கு தடையாக இருக்கான். சொத்து சுகம் பூரா நம்ம கையில் இருக்கு. நம்ம நல்லா வாழ விடாம தடை பண்ணது யாரு? புருஷன். அப்போ அவனுக்கு ஒரு சைனிட் என்னது, ஒரு பொடி இருக்கும். அந்த பொடியை விரல்ட்டு இப்படி நினச்சி இந்த தண்ணியில் லேசாக நினச்சி தொட்டு அதில் வச்சுட்டா போதும், ஆள் உடனே அவுட் ஆகும். யாருமே சந்தேகப்படல. உடனே ஆள் செத்துக்கிட்டே இருக்குன்னு ஒருத்தருமே இது பண்ணலை. இப்போ நான் பேசுகிறது எத்தனை பேர் கேட்பீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேரளாவே அசைச்ச ஒரு காரியம் அது. டக்குன்னு அவனை கல்யாணம் முடிக்கிறது ரெடி பண்ணிட்டான். ரெடி பண்ணின உடனே இவளுக்கு ஒரு பொட்டப்பிள்ளை இருக்கு. அந்த கல்யாணத்துக்கு இந்த பொட்டப்பிள்ளை தடை. இப்போ போட்டு தரணும். அதே சைனட்டு லேசா தொட்டு இப்படி வச்சா
இந்த விடுதலை புலிகள்லாம் இந்த சிங்களர்கள்லாம் பிடிச்சிருவாங்க மிலிட்ரியில். கழுத்திலே தாயத்து போட்டிருப்பாங்க, சைனிட் தாயத்து அதுக்கு பேர். அந்த பிடிச்ச மறு நிமிஷமே என்ன செய்வான், அந்த சைனிட்டை கடிச்சிடுவான், அந்த தாயத்தை கடிச்சிடுவான். கடித்து அவங்க வந்து தொடர்ந்துக்குள்ளே ஆள் அவுட் ஆயிடுவான். அவ்வளோ வேகமான சைனிட். பெத்த பிள்ளைய சைனிட் வச்சு கொண்டான். இப்போ கொலை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? அங்கே போன உடனே அவனுக்கு ஒரு பொட்ட பிள்ளை. அப்போ போய் பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப சங்கடமாயிட்டு. என்ன நம்ம ஜாலியாக இருக்கலாம்னு இவனை கெட்டலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அங்கே ஒரு பொட்ட பிள்ளை கிடந்து அது என்ன அப்பா ஹான்னு பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கும் சைனிட்டு. இதை பூரா பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த கணவனுடைய தம்பி. என்ன இப்படிலாம் சாகுதுன்னு போய் 6 வருஷம் போய் கழிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். கம்ப்ளைண்ட் பண்ண உடனே வந்து விசாரிச்சதில் இதை போட்டு தள்ளியிருக்கான். யாரு? ஜோசப், மேரி. நம்ம தமிழ்நாட்டை ஆள்றது யாரு? ஜோசப். அத்தா அப்ப இது நம்பிக்கை தரும், ஏமாற்று வேலை, உயிரை வாங்கக்கூடிய காரியங்கள். ஜெயலலிதா எப்படி செத்தா தெரியுமா? ஏமாற்று வேலை, நம்பிக்கை துரோகம், உயிரை கொடுக்குற அழலிய மகள் மாதிரி நடிச்சு ஆளை கால் பண்ணிட்டாங்க. இப்படிதான் நம்பிக்கை துரோகம். அநேக ராஜாக்கள் இறந்து போயிட்டாங்க. அல்லேலூயா. ஏமாற்று வேலைகள். இன்னொரு யோபுவோட ஏமாற்று வேலை பாருங்க, முடிக்கிறேன். யோபு 30வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து நல்ல கழுதை. யோபுவோடைய குணம், அவன் தேவனை சேவிக்கிறதுனால யோபுவோடைய குணம். இவன் இந்த பைபிள் எழுதுக்கு முந்தைய வாழ்ந்தவன்னு சொல்கிறாங்க. யோபு தான் ரைட். ஆனாலும் நான் யாதொருவனை அவன் ஆபத்திலே தவிக்க பண்ணினதும், அவன் சங்கடப்பட்டான்னு நம்ம நான் அழாது இருந்ததும் உண்டானால் ஆமென் ஆமென் நீட்டுவாராக. ஆமென் வந்தது, எனக்கு இருள் வந்தது, வந்தது போதும். வெயில் படாதிருந்தும் திரிகிறேன். வேதம் என்ன சொல்லுது பாருங்க. நான் யாதொருவனை ஆபத்தில் தவிக்க பண்ணினதும், துன்னானலை கண்டதுக்காக அழாதிருந்ததும், எளியவனுக்காக என் ஆத்மா வியாகுலப்பட்டதும் உண்டானால், படாதிருந்ததும் உண்டானால், அவர் என் மனுவுக்கு இடம் கொடாமல் எனக்கு விரோதமாய் தன் கையை நீட்டுவாராக. நான் நன்மை செய்து காத்திருந்தோம்யா, எனக்கு என்ன வந்துட்டு? யாரால வந்தது? மேலே எல்லாத்துக்கும் நன்மை செய்தாமல்ல, அவன்கிட்ட இருந்து என்ன வருது? தீமை தான் வரும். அல்லேலூயா. ஒருவேளை டீ வாங்கி கொடுக்க வரையும் தான் அந்த பேச்சு, ஒரு 100 ரூபா கொடுக்க வரையும் தான் அந்த பேச்சு, ஒரு 1000 ரூபா கொடுக்கும் தண்ணி தான் அந்த பேச்சு. எப்போ அந்த மாமியார், சில வீடுகளில் மாமியாருக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கும், மகன் பேரில் எழுதி கொடுக்க மாட்டான். மகன் பேரில் எழுதி கொடுத்தா நமக்கு பிடி இல்லைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எழுதிவே கொடுக்க மாட்டோம். இவன் மாவன் வந்து ஏதாவது பிரியாணி வாங்கி கொடுத்து ஒரு அன்பாக பேசி நீ அம்மா நான் இவ்வளோ நாள் பார்த்தேன், உன்னை பார்க்க மாட்டேன்னா அப்படி இப்படின்னு சொல்லி உடனே ஒரே ஒரு தலையெழுத்து தான் கையெழுத்த போடுவான். கையெழுத்து போட்ட மறு நிமிஷம் எங்கே நிற்பாந்துன்னா தெருவில் விட்டு போட்டுறான். இதுதான் ஏமாற்று வேலை. ரொம்ப காரியங்கள் ஏமாற்றுதல் ரொம்ப நடக்கு.
லாபான்கிட்ட போகிறான் யாக்கோபு, சொந்த மாமன், தன்னுடைய அம்மாவுக்கு சகோதர தாய் மாமன். அவன்கிட்ட போய் சேர்ந்த உடனே அவன் சொல்கிறான், நீ அந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டு நாங்கள் இருக்கும்போதே அது சொல்கிறான், அந்த ராகேல எனக்கு கட்டி கொடு. ரைட்டு, கட்டி கொடுக்க. உடனே அதுக்கு ஒரு 7 வருஷம் என்ன செஞ்சிரு, 7 நாள் இல்லை, 7 வாரம் இல்லை, 7 மாதம் இல்லை, 7 வருஷம் வெயிலையும் மழையிலையும் காற்றுலையும் பயங்கர சங்கடப்பட்டு எண்ணிக்கிட்டே இருக்கான். 1 வருஷம் போச்சு, 2 வருஷம் போச்சு, 3 வருஷம் போச்சு, 4 வருஷம் போச்சு, 6 வருஷம் போச்சு, 7ஆவது வருஷம் வந்துட்டு ஓடி போய் மாமா, அங்கே ராத்திரி தான் கல்யாணம் முடிப்பாங்க, பகல்லலாம் கல்யாணம் முடியாது. உடனே ராத்திரி கல்யாணம் முடிச்சுட்டு இப்படியே அங்கே பொண்டாட்டியை பார்க்க, அவள் கோணை கட்டி இப்படி பார்க்கா. நான் ராகேல எல்லாம் விரும்பினேன், இவ்வளோ கொண்டு போய் கட்டி வச்சுட்டாங்க. எவ்வளோ பெரிய ஏமாத்துக்காரனா இருக்கான். இவனுக்கு கோபண்டோடு பயங்கர கோபம். உடனே அதுக்கெல்லாம் பெரிய இது இல்லை மருமோன, 7 வருஷம் மேகி, அடுத்தால 7 வருஷம் முதல்ல போயிட்டு அடுத்தால 7 வருஷம் லபா லபா லபான்னு 7 வருஷம் முடிச்ச உடனே கட்டி கொடுத்தான். கட்டி கொடுத்தோடனே சொத்து புறம் என்னச்சுன்னா அவன் கொடுக்கணும், கொடுக்க மாட்டான். அவன் சொல்கிறான், வெள்ளைக்குட்டி போட்டதுன்னா உனக்கு, செவலை குட்டி போட்டால் எனக்கு அப்படின்ட்டுதான். செவலை குட்டி பூரா இவனுக்கு அதிகமாக பிறந்துட்டு, ஆட்டுக்குட்டி செவலை குட்டியாக போடுது, வெள்ளைக்குட்டி குறைய போடுது. அவன் போய் சொல்லலாம், நான் பாரு செவலை குட்டி இவ்வளோ வெட்டு, செவலை குட்டி இருக்குது, இவ்வளோ வெள்ளைக்குட்டி இருக்குது. என்ன மருமனை இப்படி சொல்லியா, செவலை குட்டி எனக்குன்னுலாம் சொன்னேன், வெள்ளை குட்டி தான் உனக்குன்னு சொன்னேன். இப்படி எல்லாம் மாற்றி அது எத்தனை 10 முறை என் சம்பளத்தை என்ன செஞ்சிட்டான், மாற்றிட்டான். 10 முறை இப்படி பாடுதான். என்ன மருமனை, யாரு மருமன், யாரு தான் மகளை கெட்டுனவன், தான் சகோதரியோட மகன். 20 வருஷங்களா, அதுவும் எங்க ஆடு மேய்க்க போகும்போது ஏதாவது நரிகிரி ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிருந்தா இவன் தான் கொடுக்கணும் துட்டு, சம்பளத்துலேருந்து கழிச்சாகும். வெயிலே அவன் சொல்றான், எங்கேயாவது பீருண்டு போனால் அதை என்ன எங்கள் சம்பளத்தை கழிச்சிட்டு எவ்வளோ பெரிய ஏமாற்றுவால. ரொம்ப பேர் இருக்காங்க ஏமாத்துல, பயங்கர ஏமாற்றுகள். ஆனால் இயேசுநாதர் மட்டும் ஏமாற்ற போகிற ஆளை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. ஆவியில் பிறந்தவர்கள் யாவரும் ஏமாற்றுவங்களை கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் ஏமாறுவாங்க, விட்டு கொடுத்து ஏமாறுவாங்க. சரி போகட்டும், அல்லேலூயா, ஏமாற்ற போகிறாங்கன்னு தெரியும், சரி போகட்டும்னு விட்டுருவாங்க. எல்லாம் பத்தருடைய பந்தியில் இருக்காங்க. இருக்கும்போது நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமா எது என்ன செய்யணுமா அப்படி தெரியுது. இவன் உடனே டக்குன்னு பிசாசு உள்ளே நுழைந்தான்னு எழுதியிருக்கு. உடனே எந்திரிச்சு போய் காட்டி கொடுக்க புறப்படுதான். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஏழை எளியவங்களுக்கு ஏதோ செய்ய சொல்லியிருக்கார் போல் இருக்கு, அதனால தான் பாட்டி என்ன செய்யுது, எந்திரிச்சு போகுது அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. இவன் எங்கே போகிறான், காட்டி கொடுக்க போகிறான். எவ்வளோ பெரிய ஏமாற்றுவால. அதுவும் அன்பின் அடையாளம் முத்தம். இப்போ பூரா லவ்னு மாற்றிட்டாங்க உலகத்தில். இது பயங்கர கொடுமை லவ். இதே மாதிரி மரணம் தான். இது தற்கொலையில் வந்து முடியும், இல்லை சாவில் வந்து முடியும். ஒரு ஆள் 15 வருஷம் லவ் பண்ணியிருக்கான் ஒரு பிள்ளைய, அவ்வளோ லவ் பண்ணியிருக்கா. அப்படியே காலம் எந்திரிச்சோடனே குட் மார்னிங் போடுவாங்க, ஒரு கொஞ்ச நேரம் சாப்பிட்டாச்சான்னு போடுவாங்க, அடுத்தால என்ன சாப்பிட்டான்னு போடுவாங்க, அப்படி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ராத்திரி வரையும் என்ன உறங்கையாச்சா குட் ஈவினிங்னு போடுவாங்க, குட் நைட்னு போட்டுன்னு எல்லாம் உறங்குவாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தா ஏகப்பட்ட மெசேஜ். 15 வருஷம் கல்யாணம் முடிச்சு, 15 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் முடிக்காங்க. அவங்க 6 மாதம் கூட குடும்பத்தில் வாழலை. அது காதலா? இது ஆண்டவருடைய காதல் என்ன தெரியுமா? பாவியா இருக்கும்போது நமக்கு ஜீவனை கொடுத்து என்ன செய்தாரா, அன்பு கூர்ந்தார். இதே அல்லேலூயா யூதாசும் கூட நான் செய்தது தவறு தான் ஆண்டவரே, என்னை மன்னியும் சொல்லியிருப்பான்னா அவனையும் கூட என்ன செஞ்சிருப்பாரு, ரட்சிப்பித்திருப்பாரு. ஆனால் இவன் பயங்கரமான தவறு என்னன்னா, அல்லேலூயா கயிறு எடுக்க போயிட்டான். காரணம் என்ன தெரியுமா? போலியான அன்பு.
இந்த லவ் பண்ணதை பூரா பாருங்க, கடைசியில் என்ன ட்ரெயினில் விழுந்து சாவும், தூக்கு போட்டு சாவும், மருந்து குடிச்சு சாவும். நீங்கள் யாருக்காவது உங்கள் அர்ப்பணித்து உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஊழியம் செய்ய, சாகும் தண்ணி நம்மளை மறக்க மாட்டான். சாகும் வரை நீங்கள் அர்ப்பணித்து ஊழியம், நான் இப்போ அர்ப்பணித்து ஊழியம் செய்கிறேன், நீங்கள் சாகும் வரை என்னை மறக்க மாட்டீங்க. மறந்துடுவீங்களோ? மறக்க மாட்டாங்க. ஆனால் இந்த போலி அன்பை காமிச்சு தான் இந்த உலகம் அநேகரை ஏமாற்றுது. தாய் மகள் பாசம், அன்பு, மகன் அப்பா பாசம், அன்பு, அல்லையா காதல். நான் ரொம்ப முற்றிலுமாக எதிர்க்கிறது இந்த காதல். அதெல்லாம் மாமிச இச்சைகள். ஒரு மாம்சத்தை இன்னொரு மாம்சம் இச்சைக்கு, மாம்சத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் எங்கிருந்து உண்டாகிறதா? உலகத்தில் பிசாசினால் உண்டாகிறது. அது அன்பு அல்ல. யூதாஸ் முத்தம் கொடுத்தது அன்பா? வஞ்சகத்தை அன்பை நடிச்சு ஏமாத்தி வஞ்சகத்தை வெளிப்படுத்துகிறான் யூதாஸ். அநேக ஏமாற்றுக்காரர்கள். அல்லேலூயா. நீங்க ஆவியில வந்துட்டீங்கன்னா நீங்க ஏமாந்ததுக்கு உண்டான எல்லா கரையத்தையும் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. உங்க வேத வசனத்திற்காகவும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவியத்திற்காகவும் நீங்க எந்த பூமியில எதை இழந்தாலும் அது பூரா நூறந்தனையா என்ன செஞ்சிருமா? திரும்ப கிடைக்கும். என்ன இழந்தாலும் திரும்ப கிடைக்கும். உங்களுக்கு லாஸே கிடையாது. ஜீசஸ் நெவர், அவரால் தோல்வி என்பதே கிடையாது. உட்காரு. இதான் பெரிய பையன் ஆயிட்டியா? அல்லேலூயா. நீ ஏமாந்தா பரவாயில்ல, ஜோம் பண்ணி விட்டுருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவ்வளோதான். அது என்னைக்குனாலும் கர்த்தர் மூலமாக நமக்கு கிடைக்கும், அவ்வளோதான். ஆமென். ஆனால் நீ அதுக்கு வேண்டி போட்டி போட்டுக்கிட்டோ, சண்டை போட்டுக்கிட்டோ, என்ன அப்படி செஞ்சுட்டேன்னு ஏசிக்கிட்டோ, எனக்கு என் மச்சனை ஏமாத்தினான், எங்கள் அண்ணன் ஏமாத்தினான், பாஸ்டர் என்னை நடத்தின பாஸ்டர் என்னை ஏமாத்தினார், எல்லாரும் ஏமாத்தான் செஞ்சாங்க. அப்படி தான் பவுல் சொன்னான். அப்படி ஆட்களுக்கு நான் உடந்தையாகவும் இருந்தேன். என்னை போல ஏமாத்தினவங்க கூட நான் ஏமாற்றப்பட்டவர்களோடு நானும் உடந்தையானேன். எனக்கு என்னையும் எத்தனை பேர் ஏமாத்துறாங்க அப்படின்னு பவுல் சொல்கிறான். ஏமாற்றுத எந்த பொருளும் உங்களுக்கு திரும்பி வந்துடும் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருந்தால். இல்லைன்னா நீங்கள் அவன் ஏமாற்றிட்டான், அவன் 200 ரூபாய்க்கு ஏமாற்றிருக்கான், நம்ம 500 ரூபாய்க்கு ஏமாற்றிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட தண்டனையை பெறுவீர்கள்.